உன் ஜம்பத்தை காட்டினியே, இப்போ உன் வீரத்தை காட்டுறா பாக்கலாம். டேய், நான் ஒண்ணு வீரத்தை காட்டலடா, பிரத்யேக பொருள் எடுக்கிறது தப்புன்னு சொன்னேன். நீ யாரா அத சொல்ல? உங்க அப்படிக்க பண்ணா தப்பு பண்ண அப்படித்தான் சொல்லுவேன். டேய், மரியாதையா சொல்றேன், இனிமே விஷயத்துல தலையிட்ட உன் கைய கால முறிச்சு விடுவேன், ஜாக்கிரதை. இப்போ சொல்றேன், நீ இன்னொரு தடவை நான் பார்க்க பிரத்யேக பொருளை திருடுன உன் முட்டியை காட்டிடுடா. என்னடா சொல்லு? நீ என்னடா சொல்லு? அவனை எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கங்கடா. இல்லைங்கடா. டேய் டேய் ஓடாத ஓடாத உரப்பண்டா. டேய் ஓடாத. டேய் டேய் ராஜா, பேர் வைச்சமந்தி வீட்டை விட்டு வந்த பசங்களாச்சு, என்ன பார்த்து ஏன் இப்படி ஓடுறானுங்க? உங்ககிட்ட ஏதாவது வம்புக்கு வந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மறைக்காதே, உண்மையை சொல்லு. அந்த பசங்களை நான் புரட்டிடுறேன். ஏட்டையா, உங்க அடியெல்லாம் தாங்க மாட்டாங்க, சின்ன பசங்க. சரிங்க அண்ணே, அண்ணனுக்கு என்ன வயசு? தாரணி, என்னடா நடந்தது? இந்த ரங்கம் பையன் ஒரு தப்பு செஞ்சான், அதை நான் கண்டிச்சேன். அதுக்காக 4-5 ரவுடி பசங்களை கூட்டி வந்து என்னோட வம்புக்கு வந்தான். அதுக்குள்ளதான் நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? அவனுங்களை நான் என்ன செய்றேன் பார். ஏட்டையா, அவங்க ஓடி போயிட்டாங்க. இத கழட்டிட்டா சீக்கிரம் போய் பிடிச்சிருவேன் தெரியுமா? ஏட்டையா, இந்த ஒரு தடவை எனக்காக விட்டுடுங்க. ஆண்டவர் இருக்காரு, அவர் அவங்கள பாத்துக்குவாரு. வாஸ்தவம் தான் ராஜா, நீ சின்ன பையனா இருந்தாலும் உனக்கு நல்ல மனசு இருக்கு. உன்னை யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உண்மைக்கு என்னைக்கும் அழிவே இல்லை. என்ன சொல்றீங்க? உண்மைக்கு என்னைக்கும் அழிவே இல்லைன்னு சொன்னேன்.